இந்த ப்ரௌனி ஆர்டர நான் செஞ்சு குடுப்பேனா இல்லையான்னு நேத்து வரைக்கும் என்னால நம்பிக்கை இல்லாம தான் இருந்தேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் ரெகுலரா யூஸ் பண்ற கொக்கோ பவுடர் காலி ஆயிருச்சு. திடீர்னு ஒரு கொக்கோ பவுடர் புதுசா வாங்கி ட்ரை பண்ணவும் எனக்கு விருப்பம் இல்ல. ஏன்னா, நான் ஆல்ரெடி ஒரு கொக்கோ பவுடர வாங்கி, அதில ப்ரௌனி செஞ்சு சாப்ட்டு நல்லாவே இல்ல. எப்படி இருந்துச்சுன்னா, மரத்தூள் மாரியே இருக்கு. அந்த டேஸ்ட்டும் நல்லாவே இல்ல. வேஸ்ட்டா ஒரு 1/2 கேஜி ப்ரௌனி வேஸ்ட் ஆனது தான் மிச்சம். அதனால புதுசா எனக்கு வந்து ஒரு கொக்கோ பவுடர் வாங்குறதுக்கும் இஷ்டம் இல்லாதனால என்ன பண்றதுன்னு வந்த ஆர்டர் ஃபுல்லா கேன்சல் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இப்படியே கேன்சல் பண்ணிட்டே இருந்தா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு தெரிஞ்ச இன்னொரு பேக்கரியில கேட்க சொன்னாங்களா, அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க வேற ஒரு பிராண்ட் சொன்னாங்க. இருந்தாலும் பரவால்ல எங்க ஊர் அண்ணா தான் அவங்க வந்து கிருஷ்ணகிரியில வந்து நான் கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. கடைசியில நான் எதிர்பார்த்த கொக்கோ பவுடரே இருந்துச்சு. வாங்கிட்டு வந்துட்டாங்க. இந்த கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா, 1/4 கேஜில கணேஷ் ப்ரௌனி தான் கேட்டிருந்தாங்க. பாக்ஸ்ல வந்து கணேஷ் ப்ரௌனி 2 பீஸ் பத்தல. அதனால எங்க ஊரே தானே இன்னொரு பாக்ஸ்ல போட்டு டெலிவரி பண்ணிட்டேன். நீங்களும் என்கிட்ட ஆர்டர் பண்றதா இருந்தா ஆர்டர் பண்ணிக்கோங்க.